மலையோர பகுதிகளில் கிழங்கு சாகுபடி. தச்சமலை வி தங்கராஜ் அவர்களுடன் வேளாண் நேரலை. வேளப்பெருமக்களுக்கு வணக்கம். வேளப்பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் மலையோர கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் பல்வேறு வகை கிழங்கு சாகுபடி குறித்த தகவல்களை அந்த பகுதி விவசாயி வழி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நம் மாவட்ட மலையோர கிராமங்களில் காணி இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 3500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாய தொழிலை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். கிராமங்கள் என்னும் வேளையில் பொன்மனை, பேச்சிப்பாறை, கடையாளமூடு, ஆறுகாணி, பத்துகாணி, தச்சமலை, வெள்ளம்பி, களப்பாறை, புன்னமுட்டுத்தேரி, நடனம்பொத்தை, மாராமலை, தோட்டாமலை, எட்டாம்குன்று, வளையந்தூக்கி, விளாமலை, முடவன்பொத்தை, ஆண்டிப்பொத்தை, தோணிக்குளம், இப்படி காணி மக்கள் நம் மாவட்டத்தில் வசித்து வரும் கிராமங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மலையோர பகுதிகளில் வாழை, நல்ல மிளகு, கிராம்பு, பயறு வகைகள், கிழங்கு வகைகள் என பல பயிர்களில் இவர்களின் ஈடுபாடு இருந்தாலும் கூட பலதரப்பட்ட கிழங்குகள் சாகுபடியில்தான் பெரும்பாலான மக்கள் ஈடுபாடு காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. என்னதான் நாம் பட்டியலிட்டாலும் கூட அந்த பகுதி விவசாயி வழி கருத்துக்களை தெரிந்து கொள்வது முக்கியமில்லையா? இதோ வேளாண் நேரலை வாயிலாக காணி மக்களின் வாழ்க்கை நிலை, வேளாண் ஈடுபாடு, அதிலும் குறிப்பாக பலதரப்பட்ட கிழங்கு சாகுபடி குறித்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக தற்போது நமது நிலையத்தில் ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் தச்சமலை பகுதி விவசாயி வி தங்கராஜ் அவர்கள். அவர்களிடம் இப்போது பேசுவோம். வணக்கம். வணக்கம். மலையோர பகுதியில் அந்த காலத்தில் என்னென்ன மாதிரியான விவசாயம்? அன்றைய காலத்தில் வந்துட்டு எங்களுக்கு தாத்தா பாட்டி முப்பாட்டாம் காலத்திலே வந்துட்டு கிழங்கு வகையை தான். கிழங்கு, கரநெல். கரநெல் இந்த கரநெல் எல்லாம் நான் ரொம்ப சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த 54 வயது வரைக்கும் நான் பயிர் மாதிரி நடந்துட்டு ஓடிட்டு இருக்கிறேன். ஓஹோ, அந்த ஓட்டத்துக்கு வித்திட்டது கரநெல். கரநெல் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அது சாகுபடி நுணுக்கம் அப்படிங்கிறது ஒரு கடினமான பணியா, லெகுவான பணியா? அது லெகுவான பணி தான். நம்ம லெகுவான வேலை தான். அது ரொம்ப அது நம்ம அந்த கிளைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஒரு 4 பேர் வேணும். நாங்க மற்றபடி நம்ம இந்த ஏசிபி கொண்டு கிளைக்கிறது, ஒரு மாடு கொண்டு உழுவது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் கிடையாது அதுக்கு. அப்ப ஜேசிபி அப்படிங்கிறது உங்களுடைய கிராமத்துல இதுவரைக்கும் தென்படலங்கிறீங்க? தென்படல. என்ன காரணம்? அது வர முடியாம சூழ்நிலை எங்களுக்கு. நாங்க வனத்துல இருக்கிறதுனால நாங்க வனத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்பா நாங்க கொண்டு வர இருக்கணும். எங்களுக்கு அதை நாசம் பண்ணக்கூடாது. இயற்கையை அப்படியே பாதுகாக்கிறீங்க. இயற்கையை பாதுகாக்கணும். சரி, கரநெல் அப்படிங்கும் போது இப்ப நம்ம சாதா நெல் வயல்ல நெல் பயிரேத்துறாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு நிலை அங்க கையாள முடியாத மலைப்பகுதி அப்படிங்கும் போது பாறைகள் நிறைந்து லேசம் மயலோட்டமா மண் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஆமா. அது எப்படி விதைத்தல் அப்படிங்கிறது? விதைக்கிறது இப்ப நாம இப்ப நம்ம பார்த்திருக்கோம். வயல்ல எல்லாம் யூரியா போடுவாங்க. இப்படி வீசிதான் போடுவாங்க, எரிஞ்செறிஞ்சு போடுவாங்க. அப்படி அள்ளி எரிஞ்செறிஞ்சு போடுவாங்க. சரி, அதே மாதிரிதான் இந்த கரநெல்ல இப்படி நாங்க கையில எடுத்து அப்படி வீசி போடுவோம். அப்படி வீசி போட்டுட்டு அந்த காலத்துல எல்லாம் இந்த இது தோட்டம் மாதிரி இருக்கும். கம்பு ஒரு 4 கம்பு 4 பேர்கிட்ட இருக்கும் அந்த தோட்டம். சரி, அந்த தோட்டம் வச்சுதான் இப்படி நாங்க மண்ணை கொத்துவோம். ஓஹோ, அந்த கம்புலயே மண்வெட்டி மாதிரி ஒரு சீவுதல் தன்மையில கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து அதை வச்சுதான் கொத்துவோம். வறட்சியை தாங்குமா? வறட்சி, நல்ல வறட்சி தாங்கும். மழை எங்களுக்கு அந்த முளைக்கிறதுக்கும் அதை கொஞ்சம் அந்த கிளைமேட்டை பார்த்து அந்த மாதிரி நாங்க அதை போடுவோம். போடும்போது நல்ல ஒரு மகசூல் எங்களுக்கு கிடைக்கும். சரி, மகசூல் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. மற்ற பயிர்கள், நெல் பயிர்கள் செய்யற மாதிரி நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி எல்லாம் உண்டுமா, அல்லது தாங்கி வளரக்கூடிய தன்மை உள்ளதா? அது பூச்சி தாக்குதல் வரும். வந்திருந்தா கூட அதுக்கு மருந்தா மரவள்ளி போடுவாங்க. கிழங்கு நெல்லுக்கு உடையா? என்ன சொல்றீங்க? இப்போ 4 அடிக்கு 5 அடிக்கு 3 அடிக்கு இந்த மாதிரி எல்லாம் குச்சியை ஊனிடுவோம் மரவள்ளி கிழங்கு. சரி, அப்புறம் இந்த மரவள்ளி நிக்கிறதுனால என்ன பண்ணாது, இந்த நோய் தாக்குதல் வராது. நெல் பயிருங்கிறது சாதா நெல் வயல்ல பண்ற மாதிரி நெருக்கமான உரநிலை கிடையாது. அங்கங்க ஒன்னொன்னா கரை நெல் நம்ம கொஞ்சம் நெருக்கமா தான் போடுவோம். வயல்ல நிக்கிறது மாதிரி வயல்ல நம்ம அப்படியே ஊனி விட்டுருவோம். சரி, நெல் அமைப்பு எப்படி இருக்கும்? சாதா சாதா சம்பா அரிசி இருக்கு பாருங்க. ஆமா, இந்த சம்பா அரிசி மாதிரி தான் இருக்கும்.
இப்ப வந்து குதிரைவாலின்னு சொல்றாங்க. ஆமா, குதிரைவாலி சிறுதானியத்துல முக்கியமா சொல்றாங்க. முக்கியமா இந்த குதிரைவாலி நெல் வந்து எங்க உள்ளது? மலையில உள்ளதுதான் இன்னைக்கு வந்து நாட்டுல உருவாயிருக்கு. சரி, இப்போ கரநெல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த நெல்லை வந்து நீங்க மொத்தமா அறுவடை பண்ணி அதை கை குத்தல் பிரகாரம் குத்தக்கூடிய அளவுக்கு இருக்குமா, இல்ல என்ன மாதிரியான ஒரு நிலை? இல்ல, கை குத்து தான். கை குத்து தான் குத்தி எடுப்போம். தண்ணி தொளிப்பாங்க. எதுல? அந்த நெல்லில. நெல்லில தண்ணி தொளிச்சு உரல்ல போடுவோம். அன்னைக்கு மர உரல், அது இன்னைக்கு கல் உரல். சரி, ஆனா மர உரல், ஆனா உரல் தான் உரல். அது இந்த இது காஞ்சி விடக்கூடிய பிளாவெல்லாம் வெட்டி, பிளா மரங்க அந்த மரத்துல வெட்டி அவங்க வந்து வச்சிருப்பாங்க. உரல் உலக்க எல்லாம் வச்சிருப்பாங்க இடிக்கிறதுக்கு. 2 அம்மா போய் நின்று இடிப்பாங்க. சரி, என்னென்ன மாதிரியான உணவு பதார்த்தங்கள் அந்த கரநெல்ல கூட சாப்பிடலாங்கிறீங்க? இப்ப அரிசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாவாயிட்டோம்னா புட்டு பண்றாங்க, வத்தல் பண்றாங்க, இந்த இது பண்டம் போடுறாங்க, போட்டு எல்லாம் நல்லா சாப்பிடலாம். நல்லா ருசியா, நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கும் தச்சமலையில வந்தா கரநெல் பார்க்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. தச்சமலையில வந்ததுன்னா கரநெல் வாய்ப்பு இருக்கு, பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த தடவை ஒரு 1/4 கிலோ இருக்கும் கிடைச்சது. முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி செஞ்சுட்டு இருந்த விவசாயம் அழியக்கூடாது என்கிறவனில் ஒரு 1/4 கிலோ எனக்கு வித்து கிடைச்சது. அந்த வித்தை நான் இந்த தடவை நான் போட்டிருக்கேன். நீங்க போட்டிருக்கீங்க. மற்ற குடும்பங்களுக்கும் அதே மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க உதவுற மனப்பான்மை இருக்கா? ஆமா, கொடுத்து உதவணும். இதை பெருக்கி கொண்டு வரணும், பெருக்கி கொண்டு வந்து இதை கொடுத்து உதவணும். ஏன் நம்மளமா இது வந்து முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளது நம்ம அழிக்க கூடாது என்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். தாத்தாலாம் உத்தேசமா அந்த மாதிரியான ஒரு ஆகார நடைமுறையை கையாண்டதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகாலம் உயிரோடு இருந்திருப்பாங்க? அவங்க என் பாட்டி வந்து 108 வயது வரைக்கும் இருந்தாங்க. பேச்சுக்காகவா? இல்ல, பேச்சுக்காக வேண்டி நான் பேச 108 வயது வரைக்கும். அவங்க சாகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அரிசியை பறக்குவாங்க. கருப்பு அரிசி இருக்கும் பாருங்க, இந்த கருப்பு அரிசியை பறக்குவாங்க. ரேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கருப்பு அரிசியை எடுத்து மாத்துவாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. அது எதனால? இந்த கரநெல்லு. தாத்தா எத்தனை ஆண்டு காலம் இருந்தாங்க? தாத்தா ஒரு 80 வயசு வரை தான் தாத்தா இருந்தாங்க. உங்களுடைய ஆகார நடைமுறைகள் என்ன? காணி மக்கள் அப்படின்னு சொல்லும் போது மற்ற மக்கள்ல இருந்து வித்தியாசப்படுமா? நீங்க வந்து ஒரு சத்துள்ள ஆகாரங்கள் தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுதான். ஆமா, நாங்க வந்து சத்துள்ள ஆகாரம் தான் நான்லாம் நிறைய சாப்பிட்டு. இப்ப கூட வந்து காலை ஆகாரம் என்ன? காலை ஆகாரம் வந்து ஒரு கிழங்கு எடுத்து சுடுறது, இல்ல ஒரு வாழைக்காய் எடுத்து சுடுறது. சுட்டு தேயில, சீனி தேவையில்லை எங்களுக்கு. பால் பயன்படுத்தல் உண்டா? பால் பயன்படுத்தல் கூடுதல் கிடையாது எங்களுக்கு. பால் எல்லாம் நம்ம இங்க எல்லாம் மாதிரி ஒன்றும் பால் ஒன்றும் அங்க கிடைக்காது. அதை நாங்க பயன்படுத்துறது இல்ல. காலையில கடன் தேவையில்லை, ஏதோ ஒரு கிழங்கு ஏதாவது சுட்டு ஒரு சாப்பாடு. அப்ப இன்னைக்கு கிழங்கு சாகுபடி அப்படிங்கிறது காணி மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது கைவந்த கலைங்கிறீங்க. கலை. உங்களுக்கு இடம்ல யாரு கொடுத்தது? மலைப்பகுதிகள்ல எங்களுக்கு வந்து எங்களுடைய தாத்தா பாட்டி முப்பாட்டம் தாத்தனுடைய சொத்து தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். வனம் வாங்குறது. ஒரு ஆளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு உத்தேசமா எத்தனை ஏக்கர் தந்திருப்பாங்க? எங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஏக்கர் கணக்கு மொத்தம் வந்து எங்களுக்கு வந்து ராஜா மன்னரை காப்பாத்தினதுக்கு ராஜா வந்து இஷ்டதானமா எழுதி கொடுத்து செம்புப்பட்ட அவங்க கொடுத்தாங்க. 36,000 ஹெக்டர் கொடுத்திருந்தாங்க. 3500 குடும்பங்களுக்கும். 3500 நிறைய. இந்த கேரளாவில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் 36,000 ஹெக்டர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இப்போ வந்து நீங்க கிழங்கு சாகுபடி அப்படிங்கிற அடிப்படையில நிறைய கிழங்கு வகைகள்ல ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்படுறோமே, என்ன காரணம்? இப்ப கிழங்கு வகைகள் ஈடுபாடு நம்ம வந்து காட்டக்கூடியது அப்படின்னா, எங்களுக்கு இப்ப பல ரகங்கள் நம்ம எல்லாமே போயிட்டு, காய்ச்சல் குட்டன், கட்டுமர்ச்சனி, கர்த்தலியன், மாவுனிக்கி. சரி, இந்த மாதிரிப்பட்ட மாவுனிக்கி அப்படின்னு இல்ல பொதுவா முக்கிழங்கு, நூறுக்கிழங்கு, கவலக்கிழங்கு, நெடுவன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே. ஆமா, இருக்கு. அந்த நெடுவன் காட்டுல இருக்கு. நெடுவன், முக்கிழங்கு, அடுத்து நூலி, கவலை. சரி, இந்த கிழங்கு எல்லாம் வந்து நாங்க பகல போய் காட்டுல போய் தோண்டி எடுத்துருவோம். தோண்டி எடுத்து கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவிச்சு புரைச்சி எடுத்து நல்லா கொடுப்போம். சுட்டு அவிச்சு கொடுக்கறதுல நல்லா. சுட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்களா? நாங்கள்லாம் கிழங்கு அவித்தல் அப்படிங்கிற தன்மையை தான் கையாளுவோம். ஆனா நீங்க சுட்டு, அதுவும் கூட நீங்க தீப்பெட்டி பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்றாங்களே, எப்படி அந்த நுணுக்கத்தை சொல்லாமா? அது வந்து ஒரு மூங்கில் குச்சி எடுப்போம். மூங்கில் அப்படி வந்து ரவுண்ட் பண்ணி ஒரு மூங்கில வந்து ஒரு கொஞ்சம் என்ன
ஒரு குட்டி மாதிரி ஒரு நம்ம ஒரு நாளி மாதிரி இருக்கும். சரி. நம்ம நாளி மாதிரி இருக்கும். முன்னாடி மூங்கில் நாளி, இப்போ வந்து மற்ற நாளி இருக்கிறது. இந்த மூங்கில் அந்த நாளி மாதிரி சின்ன அறுத்து எடுத்துருப்போம். அறுத்து எடுத்து அதுல வந்து பஞ்சு, சாதா பஞ்சு இல்ல சாதா பஞ்சு கிடையாது. அன்னைக்கு காட்டுல வந்துட்டு அந்த இலவம் பஞ்சு, ஆமா காட்டுல இருக்கும் இலவம் பஞ்சு, அததான் நாங்க உள்ளால வைப்பாங்க. வச்சுட்டு ஒரு வெள்ளை கல் எடுக்கிறது, ஒரு இரும்பு துண்டு வச்சுட்டு அப்படி வந்து அடிச்சிருவோம். அப்படி அந்த இரும்பு துண்டுல படுற மாதிரி திருப்பி திருப்பி அடிப்பேடா. அந்த கல் அடிக்கிறது பஞ்சு இப்படி புடிச்சிருப்போம். சரி. இப்ப அப்படியே நடிச்சு காட்டுறீங்க. ஆமா, இப்படி புடிச்சிட்டு இப்படி அடிச்சிருவோம். அடிக்கும் போது தீ பத்திருமா? தீ வந்து இந்த கல்லுல இருக்கு பாருங்க, இந்த கல் உரைச்சு தீய வந்து அந்த பஞ்சில ஊதிரும். சரி. அப்புறம் வந்து அந்த பஞ்சு அப்படி வந்து ஊதிடுவோம். ஊதின உடனே அப்படி தீயா வந்துடும். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, உள்ளாடி அந்த கீழே எடுத்து வச்சுட்டு 2 சருவெல்லாம் போட்டு ஊதி தீய ஊட்டிடுவோம். அடி பக்கத்துல ஒரு பெரிய கல் இருக்குமா? அது இல்ல கல்லு நாங்க வந்து தனிமைப்படும். அது 2 விரவெல்லாம் வச்சு கூட்டி நாங்க வந்து அந்த கல்லை தான் சூடாக்குவீங்க. கல்லை சூடாக்குறோம். கல்லை சூடாக்கி ஒரு நம்ம இப்ப நாங்க சொல்றோம் ஒரு மாறு, ஒரு மாறு நீட்டத்துக்கு ஒரு கம்பை எடுத்து கம்பை கீறிடுவோம். அப்படி கீறி அந்த கல்லை எடுப்போம். சூடு இருக்கனால. ஆமா, இப்படி கீறி இப்படி இப்படி குத்தி எடுத்துருவோம். நாங்க இப்படி அமுக்கி குத்தி எடுத்து சைட்ல வச்சுட்டு இந்த இது ஈத்தல் ஓலை இருக்கும். ஈத்தல் ஓலை வச்சு நாங்க வந்து அதை அடிச்சு ஒரு வீச்சு குடிப்பீங்க அந்த காத்து வர்றதுக்காக. ஆமா, வீச்சு குடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சாம்பல் எல்லாம் போயிடும். சரி. போனது பிறகு அதுக்கு பிறகு கிழங்க வச்சிருவோம். கிழங்க வச்சு கிழங்குக்கு மேல வந்துட்டு இலைய வந்து மூடி ஒரு 5 மினிட் வச்சிருவோம். சரி. அந்த கல் சூட்டுல வந்து அடிப்பகுதியில உள்ள கிழங்கு மட்டும்தான் ஒரு அவிதல் தன்மை, அந்த மாதிரி ஒரு சூட்டுத்தன்மை இங்க மாதிரி வருமா? மேல்நிலையில வர அந்த சூட்டின் தாக்கம் இருக்குமா? மேல்நிலை வரைக்கும் சூட்டின் தாக்கம் இருக்கும். எப்படி இருக்கும்? சுவை எப்படி இருக்கும்? அது சுவை வந்து உப்பை நீங்க நம்ம போடவே வேண்டாம். உப்பு போட்டு அவிக்கணும்னு உள்ள தேவையே கிடையாது. அந்த கல்லில் உள்ள உப்பே வந்து என்ன பண்ணிடும், அந்த கிழங்குல வந்துடும். அதுக்கேற்ற வகையில கல் தேர்வு அந்த பகுதியில இருக்கும். ஆத்துல இருக்கும் பாருங்க, ஆத்துல தண்ணி ஓடி அந்த கல் வந்து அந்த மண் இதெல்லாம் போயிடும். அந்த உப்பு சத்தானது வந்து இப்போ ஆத்துல தண்ணி வத்தும் போது உப்பு சத்து பாருங்க நல்லா இருக்கும். அந்த அந்த உப்பு சத்து அந்த கல்ல இருக்கும். ஒரு அருமையான அளவுல பசி தாங்குங்கிறீங்க. ஆமா, பசி. வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் தச்சமலை பகுதியை சேர்ந்த தங்கராஜ் அவர்கள் நம்மிடையே பலதரப்பட்ட கிழங்கு சாகுபடி குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். சரி, அப்புறம் இப்போ உள்ள ரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மரச்சீனியில் அதே பாரம்பரியமான ரகங்களை கையாளுறீங்களா அல்லது புது ரகங்கள் வந்துடுச்சுங்கிறீங்களா? இப்போ புது ரகங்கள் வந்துடுச்சு. என்னென்ன மாதிரி ரகங்கள்? இப்போ வந்து கரியலை பொரியல், உள்ளிச்சோப்பன், அடுத்த லட்சுமி வெள்ளை. சரி, இந்த மாதிரியான ஒரு ரகங்கள் இருந்தாலும் கூட கட்டு மரச்சீனி அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே அந்த காலத்துல, அதனுடைய நிலையை சொல்லுங்க. அது என்ன மருத்துவ ரீதியாக கூட உபயோகமா, சுவை நல்லா இருக்குமா? மருத்துவ ரீதிக்கு அது வந்து நல்ல ஒரு இப்ப மூலிகை மருந்து, வைத்தியர் மருந்து குடிப்பாங்க. கட்டு மரச்சீனி சேர்த்து கொடுப்பாங்களா? இல்ல சாப்பிடலாம். நமக்கு அதை ஊத்தி அது வந்து நம்ம சின்னதா துண்டு பண்ணி வேவிச்சு அது வந்து ஒரு முதல்ல தலைக்கக்கூடிய நேரத்துல நல்ல பதம் வரும். பத அப்படி வந்துடும். முதல்ல கொதிக்க வைக்கும் போது அதை நம்ம எடுத்து அந்த தண்ணியை ஊத்தி தள்ளிட்டு அடுத்தால தண்ணி ஊத்தி தலைப்பிக்கு நம்ம எடுத்து அதை வந்து சாதா கிழங்குன்னு சொன்னா ஒரு அவித்தல் அவிப்போம், அந்த தண்ணியை தூர ஊத்திட்டு கிழங்கு சாப்பிடுவோம். நீங்க ரெண்டாவது அந்த தண்ணியை தூர ஊத்திட்டு ரெண்டாவது அவிக்கணுங்கிறீங்களே, ஆமா. என்ன அதனுடைய அந்த பசத்தன்மை அதுல ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஒரு பால் கரை மாதிரி இருக்குமா? பால்கரை. அந்த பால்கரை வந்து நம்ம விட்டுறணும். அதனாலதான். சரி. நூறக்கிழங்கு வந்துட்டு நம்ம வந்து சுட்டு சாப்பிடலாம், அவிச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இப்ப வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில எல்லாம் வந்து கூரவு இந்த மாதிரி எல்லாம் கிண்டி கொடுப்பாங்க. இப்போ அந்த இது இல்லாம எனக்கெல்லாம் கொடுத்ததே வந்து கிழங்கு வகை தான். இந்த கிழங்கு அப்படி வந்து சுட்டு அப்படி எடுத்தாச்சுன்னா எடுக்கும்போது இப்படி பிடிக்கும் போது நல்ல மாவு பிசுபிசா இருக்கும். நம்ம நிகழ்ச்சியை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆமா, அது என்ன கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுதுன்னா, அந்த கிழங்கு இப்போ மரச்சீனி கிழங்குன்னா சொல்லிடுவாங்க, சீனி கிழங்குன்னா சொல்லிடுவாங்க, உருளைக்கிழங்குன்னா சொல்லிடுவாங்க. அந்த கிழங்குங்கிறது எப்படி இருக்கும் சொல்லுங்க? கிழங்கு வந்து இடி சப்பலா தான் இருக்கும், நீட்டமா இருக்கு, சப்பலா தான் இருக்கும்.
இது வந்து மண் போக நல்ல மண் உள்ள இடத்துலயும் நிக்கும். அடுத்தால வந்து நம்ம வந்து இந்த பாறை வாக்குல எல்லாம் நிக்கும். அத வந்து நம்ம எடுக்கலாம். இப்பவும் அந்த தச்சமலை அதை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து தேடி பார்த்தா இந்த மாதிரி கிழங்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நானே வந்து அது விவசாயம் நட்டு வருது. அந்த மூங்கில் குடியெல்லாம் நிக்கிறேன் பாருங்க. என் தோட்டத்துல ஒரு 4-5 மூங்கில் குடி நிக்குது. சரி. இந்த மூங்கில் குடில வந்து என்ன பண்ணு சைடுல நான் நட்டு, அப்ப இந்த குடியானது வந்து அந்த மூங்கில் ஏறிடும். ஓஹோ, பக்குவமா பண்றீங்க. எப்படி ஒரு நல்ல மிளகு கொடியை படத்தி விடுறாங்களோ அதே மாதிரியான ஒரு நுணுக்கத்தை மூங்கில்ல படத்தி விடுறீங்க. எவ்வளவு நாட்கள் ஆகும் காத்திருக்கணும்? இப்ப மறைச்சின்னு 1 வருஷம் காத்திருக்கணும், பொறுமை காக்கணும். ஆமா. சரி, அப்புறம் சவலக்கிழங்குங்கிறாங்களே. கவலையா? ஆமா, வெள்ளை கலருக்கு இருக்கும். ஓஹோ, சரி சரி சரி. அது வந்து நல்லா சாப்பிடுறதுக்கு அது பச்சை எல்லாம் நமக்கு நல்லா சாப்பிடலாம். நல்லா விழுவிழா இருக்கும், நல்லா இருக்கும். அவிக்கும் போது நல்லா வந்து அப்படி இப்படி நல்லா பல்ல ஒட்டி ஒட்டி வரும், நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. மாவு மாதிரி இருக்கும். நெடுவன் வந்து அது வந்து இந்த நூலா இருக்கும். அத வந்து இவ்வளவு நீட்டத்துக்கு சின்ன சின்னமா கட்டிங் பண்ணுவாங்க. கட்டிங் பண்ணி அந்த இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவிக்கும் போது அந்த நூலானது வந்து முறிஞ்சிரும். நம்ம அப்படி சாப்பிடலாம். சாப்பிடும் போது நம்ம கூவக்கிழங்கு நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு வரும்போது அப்படி கூவக்கிழங்கு சாப்பிடும் போது சவைக்கும் போது லாஸ்ட் கடைசியில வந்து ஒரு கட்டி மாதிரி வரும், அந்த கொந்து. சரி. அப்படி அதை வந்து நம்ம துப்பி கீழே போட்டுருவோம். அது சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. நூலிக்கிழங்கு அதேதான். இல்ல, சில கிழங்குகள் வந்து பாறை வடிவில் கூட நாங்க தோண்டி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வாயிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது முக்கிழங்கு. அது என்ன அறுவடை நேரத்துல எடுக்காதனால அப்படி ஒரு அறுவடை நேரத்துல அது வந்து நிலக்கிழங்கு தான். சாஸ்தால் வந்து அது உண்மையில வந்து அது நிலக்கிழங்கு. அந்த நிலக்கிழங்க வந்து நம்ம 1 வருஷம் எடுக்காம இருந்தாச்சுன்னு சொன்னா அது முக்கிழங்கா மாறிடும். நீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு? அது என்ன உபயோகம்? அந்த பருமனானதுக்கு பிறகு வருஷக்கணக்கா வச்சு சாப்பிடலாமா, இல்ல அதுவும் கூட குறிப்பிட்ட நாட்கள் தாங்கிறீங்க? அது 1 வருஷம். அதுவும் 1 வருஷம். 1 வருஷம் ஆகும்போது அந்த கொடி இப்ப மார்ச்ல எல்லாம் வந்துட்டு நம்ம அந்த கொடி இல்ல மரங்கள் இலை உதிரும் இல்ல சார்? ஆமா. அந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு இலை உதிரும். அப்பவுமே அறுவடைக்கு தயாராயிட்டுன்னு அர்த்தமா? தயாராயிட்டு அந்த பழுத்துரும். இலை பழுக்கும் போது ஆமா இது அறுவடைக்கு தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு தோண்டி எடுக்கும் போது அது கீழே வந்து முள் இருக்கும். அந்த முள்ளை நம்ம பார்த்து நம்ம தோண்டி எடுத்துடணும். மாவினிக்கு கிழங்கு ரகம் அந்த கரநெல் சொல்றீங்க இல்லையா, அந்த நெல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அரிசியிலிருந்து உருவாக்கக்கூடிய கஞ்சிக்கு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்குங்கிறாங்களே. ஆமா, மாவினிக்கு. ஆமா, அதை பத்தி வந்து இப்படி அந்த மாவினிக்கு வந்து நம்ம வந்து தீ அப்படி சூட இப்படி நம்ம கையிலே பிடிச்சிருந்தா போதும். அந்த சூட்டில் அப்படி பிடிச்சா போதும். பிடிக்கும் போது நல்ல பொங்கு நல்லா சூப்பரா அது வந்துடும். நல்ல சோப்பு நல்ல மஞ்சள் கலருக்கு இருக்கும். சரி. கோழி முட்டை இருக்கு பாருங்க. ஆமா, கோழி முட்டை கலர்லாம் இருக்கும். அப்படி இருந்து பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் கூட சத்துக்கள் 1000. ஆமா ஆமா. சரி, இந்த மாதிரியான பழைய ரகங்கள் இப்போ நீங்க ஒரு 3 ரகங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையா, கரியல பொரியன், உள்ளி சிவப்பன், லட்சுமி வெள்ளை. இந்த ரகங்கள் சாகுபடியில நீங்க பிரச்சனையை சந்திக்கிறீங்களா, அல்லது அன்னைக்குள்ள தாத்தா அப்பா காலத்துல நீங்க இப்ப ஒரு சில இது சொன்னீங்க இல்லையா, முக்கிழங்கு, நூறக்கிழங்கு, கவலக்கிழங்கு, நெடுவன், அப்புறம் மாவினிக்கு, நூலி, இந்த மாதிரி ரகங்கள்ல பிரச்சனையே அன்னைக்கு சந்திக்கல, இயற்கை ரீதியாக சாகுபடி செய்து வளமா இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க 1008 பிரச்சனைகளை கிழங்கு வகையில சந்திக்கிறோங்கிறீங்களா, அல்ல நீங்களும் இயற்கை ரீதியா தான் பண்றீங்களா? இல்ல, இன்னைக்கு நாங்க வந்து இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன பிரச்சனை? மலையோரத்துல வந்து பன்னினால உள்ள பிரச்சனை. ஓஹோ, மிருகம் பன்னி. அது என்ன பண்ணுங்கிறீங்க? அவ வந்து அப்படி வந்து கிண்டி அதை வந்து இலக்கி அது சாப்பிட்டுரும். கிண்டி இலக்கி சாப்பிட்டுரும். அப்புறப்படுத்துறதுக்காக ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்? அப்புறப்படுத்துறதுக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு கோரிக்கைகள் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இதை நீங்க கையாளுறீங்களா? எதிர்பார்ப்பை விட்டுட்டு நாங்க வேலி கட்டியிருக்கோம். சரி. இந்த இது கம்பு குச்சி எல்லாம் போட்டு நாங்க வேலியை கட்டி அது வேலி சைடுல வெளியில வந்துட்டு நம்ம வந்து வலை போட்டிருக்கோம். சரி. வலை போட்டதுக்கு பிறகு கூட உள்ளால வருது. அது ஒரு சிரமமான பணிங்கிறீங்க? சிரமமான பணி அது. சரி, வெள்ளைப்பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது மாவு மர்ச்சினியை பொறுத்த அளவுல கூடுதலா இருக்குங்கிறாங்களா, மலைப்பகுதிகளிலையும் சந்திக்கிறீங்களா? அப்படி மலைப்பகுதியிலையும் இப்ப நாங்க அதிகமா சந்திச்சுட்டு இருக்கோம். அப்படியா? சந்திச்சுட்டு இருக்கோம், அதிகமா நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நான் இப்போ வந்து போட்டுக்கூடிய கொஞ்சம் நான் கிழங்கு போட்டுக்க கூடியது என்னுடைய சாப்பாட்டுக்கு என்ன நுட்பத்தை கையாளுறீங்க அதை அப்புறப்படுத்துறதுக்கு?
அது வந்து நாங்க வந்து வேப்பலை, சரி, அடுத்தால வந்து மஞ்சள், அடுத்தால சுண்ணாம்பு, நம்ம வெத்தில போடக்கூடிய சுண்ணாம்பு. சரி, இதை வந்து சுண்ணாம்பு வந்து அந்த நம்ம வேப்பிலை கூட அந்த அந்த இல கூட நம்ம கரைச்சிடணும். வேப்பலை கூட கரைக்கிறீங்களா, மஞ்சள் கூட இல்ல மஞ்சள் கூட, மஞ்சளும் வேப்பிலையும் நம்ம இடிச்சு சாரா எடுத்துருவோம். சரி, அந்த சாறுல நம்ம கரைச்சிடணும். அப்ப ஒரு நிறமாற்றம் வரும், சோப்பு கலருக்கு வந்துடும். சரி, இத வந்து என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிடி குழாய் எடுத்துருவேன் கையில. அது எந்த குழையா இருந்தாலும் சரி, எந்த குழையா இருந்தாலும் சரிதான். குழைய எடுத்து குழை வட்ட சர்வத்துல வச்சிருவோம். வட்ட சர்வத்துல வச்சு என்ன பண்ணுவேன், நான் அதை அதுல முக்கி அப்படி வந்து வீசிடுவேன். இடி அதனுடைய பரவலாக்கமாகக்கூடிய ஒரு நிலையில அந்த மஞ்சள் அப்படிங்கிற அந்த மாவு பூச்சி சொல்றீங்க இல்லையா, அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த தடவை எனக்கு வந்து மகசூல் வந்து காய்கறி எல்லாம் வந்து எனக்கு மகசூல் இப்போ நல்லா. சரி, இந்த மாதிரியான ஒரு நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு வழிகாட்டினது உங்க பக்கங்கள்லயும் தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை அவங்க வந்து சில ஆலோசனைகளை சொல்றாங்களா, அல்லது நீங்க பயிற்சி எடுத்த அனுபவமா, உங்க மக்கள் இன்னைக்கு விழிப்பா செயல்படுறாங்களா? இல்லை, மக்கள் விழிப்பா செயல்படுறாங்க. இன்னைக்கு வந்து நான் தான் வந்து கூடுதலமா பயிற்சி எடுத்திருக்கேன் தோட்டக்கலைத்துறையில. அப்ப அந்த பகுதியில நீங்க ஒரு முன் மாதிரிங்கிறீங்க. தோட்டக்கலைத்துறையில எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தது கேபிகே வேளாண் அறிவியல் நிலையம் திருப்பதி சாரம். அப்ப உங்க காணி மக்களுக்குன்னே தனி பயிற்சி வச்சாங்களா? ஆமா, தனி பயிற்சி வச்சாங்க. பெத்த தாயின்னு சொல்லலாம். ரஹீம் மேடம், சாந்தி மேடம், லதா மேடம், அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும். ஓரளவுக்கு மலையோர பகுதிகளில் எந்த சாகுபடியா இருந்தாலும் ஒரு உத்வேகத்தோடு செயல்படுத்துறதுக்கு உயரிய வழிகாட்டினாங்கிறீங்க. ஆமா. சரி, அப்புறம் நீங்க நல்ல மிளகு சாகுபடியில எல்லாம் ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோமே. எப்படி, என்ன ரகம் அது? எப்படி ஃபுல்லாவே வந்து கருமுண்டன், பாலை, அது ஒரு ரகம். பாலை ஒரு ரகம். சரி, என்ன மரத்துல படத்தி விடுறீங்க அதை சொல்லுங்க. நாங்க ஃபுல்லா வந்து நம்ம முன்னாடி எல்லாம் முறுக்கு, இப்ப முறுக்கு கிடையாது. உங்க மலைப்பகுதியா இருந்தாலும் கூட முள்ளு முருங்கை அழிஞ்சிடுச்சுங்கிறீங்க. அழிஞ்சிருச்சு. முள்ளு முறுக்கு அழிஞ்சதுனால இப்ப கமுகு, தெங்கு மரங்கள், எங்க தோட்டத்துல நிக்கக்கூடிய மரங்கள், காட்டு மரங்கள் நிக்குது. இது மாதிரி வேங்க எல்லா மரத்திலையும் நாங்க போட்டு. உரம் கொடுத்தல் உண்டுமா, அல்லது எங்களுக்கு இயற்கை தந்த ஒரு கொடை உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, செழிப்பா உருவாகுதுங்கிறீங்களா? இப்ப நாங்க வந்து எந்த உரமும் கொடுக்கறது இல்ல, செழிப்பான இயற்கை தந்த கொடை தான். இயற்கையெல்லாம் குடிக்கிறது. அந்த குலைகள் எல்லாம் வந்து வருடத்தைக்கு நாங்க இந்த முளவை எடுத்ததுக்கு பிறகு வருடத்தைக்கு நாங்க ஒரு மண் அணைப்பு கொடுத்துருவோம். ஓஹோ, ஒரு கொத்தி கொடுத்து உழைக்க தயங்குறது இல்ல. சரி, முக்கியமா நாங்க கொடுப்போம். என்னதான் இருந்தாலும் கூட போக்குவரத்து அப்படிங்கிற அடிப்படையில மலைப்பகுதியில நீங்க இருக்கீங்க, நகர்பகுதிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நினைச்ச உடனே வர முடியுமா, அல்லது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறீங்களா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்கு போக்குவரத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? நீங்க பாட்டுக்கு அங்க இருந்து பஸ் ஏறினா அங்க வந்து இறங்க போறீங்க? இல்ல, எங்களுக்கு பஸ்ல வரணுமா இருந்தா 10, 25, 30 கிலோமீட்டர் நாங்க சுத்தி தான் வரணும். ஓஹோ. அப்புறம் இதனால வந்து பேச்சுப்பாறையில இருந்து டேமுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு போட்டு இலவசமா, இலவச போட்டும் கிடையாது எங்களுக்கு. அப்ப போட்டு வந்து இப்ப ஒரு போட்டு வந்துட்டு இலவச போட்டு வந்துட்டு என்னுடைய முயற்சி தான். நான் ஒரு தன்னார்வல். சரி, அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்லுங்க. வனத்துல நீங்க இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு தீ உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு தன்மை வருதுன்னு வைங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை கையாளுவீங்க? இப்ப டயர்ல இப்ப எங்க தீ போயிது, நமக்கு நம்ம இருக்கக்கூடிய பகுதி பக்கத்துல தீ புகை வருது, டக்குன்னு பார்த்துட்டு எங்க தீ பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஓடி போய் வந்துட்டு நாங்க அந்த பவுண்டரை எடுத்துருவோம். அந்த சருகுகளை விலைக்கு கொடுத்துருவோம். ஆமா, சருகுகளை எல்லாம் விலைக்கு கொடுத்து அந்த பவுண்டரை எடுத்துருவோம். பவுண்டரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம். சரி, உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க. எங்க அலைபேசி வந்து 94 87 42 13 40 9487421340 இல்லையா? இந்த அலைபேசி வாயிலா தச்சமலை பகுதிக்கு வந்து சில இடங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா கனிவான பதில் கொடுப்பீங்களா? எப்படி கனிவான பதில், வழிகாட்டுதல் பிரமாதமா இருக்குமா? அப்படி பிரமாதமா இருக்கும்.
இதுவரை மலையோர கிராமங்களில் பலதரப்பட்ட கிழங்குகள் சாகுபடி குறித்து மிக ஆர்வத்துடன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை மலையோர பகுதிகளில் கிழங்குகள் சாகுபடி வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர்